अस्मद्गुरुसमारम्भाम् यतिशेखरमध्यमाम् லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களிலே குலசேகர ஆழ்வார் என்கிறவர் ஒருவர் மட்டுமே அரசர் குலத்திலே அவதரித்து பல பல ராஜ்யங்களை எல்லாம் சேர்த்து அவர் பெரிய சக்கராதிபதியாக ஆண்டு கொண்டிருந்தவர். கொல்லிகாவலன், கூடல் நாயகன், கோழிக்கோன் என்று அவர்தாமே சொல்லிக் கொண்டபடி பல ராஜ்யங்களுக்கு அவர் அதிபதியாய் சக்கரவர்த்தியாய் இருந்த பொழுதும் கூட இந்த அரசாட்சியிலே எல்லாம் அவர் அதிகமாக நாட்டம் கொள்ளாமல் அவருடைய ஈடுபாடு முழுவதும் திருவரங்கத்திலே எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்ற அதிலேயே மிகவும் அவருடைய நெஞ்சு சென்றது. ஆகையினாலே அவர் தம்முடைய பெருமாள் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தம் அதை தொடங்குகின்ற பொழுதே அந்த திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்றுகளோ கழிக்கினாளே, என்றைக்கு என்னுடைய கண்ணார நான் சேவிக்கப் போகிறேன், என்றைக்கு அவனை நான் வாயார வாழ்த்தப் போகிறேன், என்றைக்கு நான் அவனை தலையாலே வணங்கப் போகிறேன் என்று இதையே வாய் வருவிக் கொண்டிருந்தார். ஆயினாலே குஷ்யத்தே எஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே என்ற விஷயமும் இவரை பற்றியது என்றே சிலர் கூறுகிறார்கள். அதாவது அவருடைய நகரத்திலே தினந்தோறும் ஒரு பெரிய பேரொலி கேட்டுக் கொண்டிருக்குமா. என்ன பேரொலி என்றால் ரங்க யாத்திரா தினே தினே, ரங்க யாத்திரை என்றைக்கு, ரங்க யாத்திரை ஸ்ரீரங்க யாத்திரை எப்பொழுது செல்லப் போகிறோம் என்று இதுதான் தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கும் என்று இப்படி சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான அனுபவம் பெருமாள் திருமொழியினுடைய முதல் பதிகம். அதிலே முதல் 4 பாசுரங்களிலே தமக்கு அந்த திருவரங்கநாதனை சேவிக்க வேண்டும், அவனை வாயாலே வாழ்த்த வேண்டும், தலையாலே வணங்க வேண்டும் என்ற தம்முடைய வேட்கையை எல்லாம் தெரிவித்தவர். மேலே 5வது பாசுரத்திலே அவர் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அந்த எம்பெருமான் அவனை நாம் எப்பொழுது அவனை கண்ணாலே காண பெறப் போகிறோம், அடியவர்களோடு எப்பொழுது நாம் சேரப் பெறப் போகிறோம் என்கிற வேட்கையை மேல் பாசுரங்களிலே தெரிவிக்கிறார். இன்பத் தும்புருவும் நாரதனும் இறைஞ்சியேத்தா துணையில்லா தொன்மறை நூல் தோத்திரத்தால் பொன்மலர்க்க நயன் வணங்கியோவாதேடா மணிவார மாளிகைகள் மல்குதல்வா மதிலரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மணிவண்ணனம்மானைக் கண்டு கொண்டு என் மலர் சென்னை எண்ணுகளோ வணங்கினாளே. திருவரங்கம் பெரிய கோயில், அது எப்படிப்பட்டது என்னால் அங்கே இணையில்லா இன்னிசையாழ் கிழமி இன்பத் தும்புருவும் நாரதனும் இறைஞ்சியேத்தா என்று இனிய இசைகளிலே வல்லவரான முனிவர்கள் 2 பேர். அவர்கள் யார் என்றால் தும்புரு, நாரதர் என்று அவர்களை பற்றி புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தும்புரு என்பவர் கானம் பாடுவதிலே, அதாவது இசையிலே மிக மிக வல்லவராம். அதே போலத்தான் நாரதர் எப்பொழுதும் கையிலே வீணையும் கையுமாக இருப்பவர் என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அவர்களை பற்றி இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் குலசேகர ஆழ்வார். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இணையில்லா இன்னிசை யாழ் கிழமி, இணையில்லாத இசை, அவர்களுடைய இசைக்கு இணையாக மற்றொன்று உலகத்திலே கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட இன்னிசையை கொண்டு இன்பத் தும்புருவும் நாரதனும் எப்பொழுதும் பகவானையே ஸ்தோத்திரம் பண்ணுவதனாலே மகிழ்ச்சியே வடிவெடுத்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த தும்புருவும் நாரதனும். ஆகையினாலே அவர்களை இன்பத் தும்புருவும் நாரதனும் இறைஞ்சி ஏத்த. அதற்கு மேலே துணையில்லா தொன்மறை நூல் தோத்திரத்தால் என்று அங்கே இருக்கக்கூடிய பிரம்மா அவன் என்ன செய்கிறான் என்றால், தொன்மறை நூல் என்று மிகவும் பழமையான வேதங்கள், வேதங்கள் என்றால் அனாதிர் வேதா, அனந்தாவை வேதாக என்றும் அனாதிர் வேதாக என்றும் சொல்லப்பட்டபடி மிகவும் தொன்மையான வேதங்கள், அதைத்தான் துணையில்லா தொன்மறை என்று சொல்லுகின்றார். துணையில்லா என்னால் அதற்கு சமமாக வேறொன்று கிடையாது.
அப்படிப்பட்ட வேதங்களிலே இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் என்னால் புருஷ சூக்தம் முதலான அந்த பாகங்களை கொண்டு தொன் மலர்கண் அயன் வணங்கி ஓவாதேத்த அந்த அயன் பிரம்மாவானவன் எம்பெருமானை வணங்கி ஓவாது ஏத்துகிறான். இடைவிடாமல் எம்பெருமானை எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்கிறானாம். பிரம்மாவானவன் வேத மந்திரங்களை கொண்டு பகவானை துதிக்க அவன் திருவரங்கத்து அரவணையிலே பள்ளி கொண்டிருக்கிறான். அந்த திருவரங்கம் எப்படிப்பட்டது என்றால் மணிமாட மாளிகைகள் மல்கு செல்வம் மதிலரங்கத்தரவணையில் மணிமாட மாளிகைகள் என்று மணிகளாலே இழைக்கப்பட்ட உயர்ந்த மாடங்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த மாடங்களாலே சூழப்பெற்ற திருவரங்கம். அதிலேயும் மல்கு செல்வம் என்றால் அங்கே செல்வம் மிகவும் விஞ்சி நிற்கிறதாம். அப்படிப்பட்ட அந்த மதிலரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் அந்த மதில்களாலே சூழப்பட்ட திருவரங்கம். குலசேகர ஆழ்வார் காலத்திலே 7 மதில்களும் ஏற்படவில்லை. இருந்தாலும் முன்னாலே சில மதில்கள் ஏற்பட்டுத்தானே இருந்தது. ஆயினாலே நல்ல மதில்களாலே சூழப்பட்ட அந்த திருவரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்னால் மணிவண்ணனம்மானை கண்டு என்று மணிவண்ணனம்மான் என்னால் மணி நீலமணியினுடைய நிறத்தை போல நிறத்தை உடையவன் என்றோ அல்லது நீலமணியைப் போல மிகவும் எளிமையாக அந்த சௌலபியத்தை உடையவன் என்றோ அப்படி சொல்லும்படியாக அப்படி எழுந்தருளிருக்கின்ற மணிவண்ணனம்மானை கண்டு கொண்டு என் மலர் சென்னி என்று கொலோ வணங்கு நாளே என்னுடைய தலையாலே மலர் சென்னி என்னால் தலையே ஒரு புஷ்பமாக வைத்து அவனுடைய திருவடிகளிலே வணங்க வேண்டும். அது என்றைக்கு எனக்கு வாய்க்குமோ தெரியவில்லையே என்று இப்படி தம்முடைய பாரிப்பை இந்த 5வது பாசுரத்திலே வெளியிட்ட குலசேகர ஆழ்வார் அடுத்தபடியாக 6வது பாசுரம் அதிலே என்ன தெரிவிக்கிறார் என்னால் அந்த பாகவதர்களோடு சேர்ந்து தான் இருக்க வேண்டும் என்கிற தம்முடைய வேட்கையையும் மேல் பாசுரங்களிலே தெரிவிக்கிறார். அளிமலர் மேல் அயனரன் இந்திரனோடு ஏனை அமரர்கள் தங்குழுவும் அரம்பயரும் மத்தம் தெளிமதிசேர் முனிவர்கள் தங்குழுவும் முந்தி திசதிசையில் மலர்தோவிச் சென்னு சேரும் களிமலர் சேர் பொழிலரங்கத் துரகமேறி கண் வளரன் கடல் வண்ணர் கமலக் கண்ணம் ஒளிமதிசேர் திருமுகமும் கண்டு கொண்டு என் உள்ளம் கழந்து ஒலோ உருகுநாடே. அழி மலர் மேல் அயன் என்று அழி என்னால் வண்டுகள் எல்லாம் மொய்க்கும்படியான ஒரு மலராம். அதுதான் பிரம்மாவினுடைய இருப்பிடம். அதாவது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநாபியிலே முளைத்த தாமரை. அந்த தாமரையை அழிமலர் என்று அருளி செய்கிறார் குலசேகர ஆழ்வார். அப்படி அழிமலர் மேல் அயன் என்னால் அந்த மலர் மேலே இருக்கக்கூடிய அந்த பிரம்மா. அவன் அடுத்தபடியாக அரண் என்னால் அவன்தான் ருதன் சிவபெருமான். அதற்கு மேலே இந்திரனோடு என்று தேவதைகளிலே எல்லாரையும் சேர்த்து வேதம் சொன்ன கட்டளையிலே சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹா என்று உபனிஷத்து சொன்ன கட்டளையிலே இவரும் அயனரன் இந்திரனோடு ஏனை அமரர்கள் தன் குழுவும் என்று அமரர்களுடைய குழு தேவதைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து எம்பெருமானை சேவிக்கிறார்களாம் திருவரங்கத்திலே. அதற்கு மேலே அரம்பயரும் என்று ரம்பை என்கின்ற தேவதை, அதாவது அவளெல்லாம் சொர்க்கலோகத்திலே இருந்து கொண்டு நாட்டியம் ஆடக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அரம்பயர் அல்லது அங்கே இருக்கக்கூடிய அப்சரசுக்கள் அத்தனை பேரும் வருகிறார்களாம். அரம்பயரும் மற்றும் ஆக இவர்களெல்லாம் ஏதோ வேறு வேறு பயன்களுக்காக வருகிறவர்கள். ஆனால் தெளிமதி சேர் முனிவர்கள் தன் குழுவும் இந்த அமரர்கள் குழுவை போல அன்று. அவர்களுக்கெல்லாம் தெளிவில்லாத மனம். ஆனால் இந்த முனிவர்கள் பிரம்ம பாவனையே உடையவர்களாய் இருக்கக்கூடிய சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என்று சொல்லும்படியாக அந்த இருக்கக்கூடிய முனிவர்கள் இருக்கிறார்களே, ஸ்வேதோத்தீப வாசிகள் என்று சொல்லப்படுபவர்கள், அவர்களை தெளிமதிசேர் முனிவர்கள் தன் குழுவும். அப்படிப்பட்ட முனிவர்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்களாம் இந்த திருவரங்கத்திற்கு. வந்து என்ன செய்கிறார்கள்? உந்தி திசை திசையில் மலர் தூவி என்று. உந்தி என்றால் அவர்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு அப்படி நெருக்கிக் கொண்டு அங்கே வந்து எம்பெருமானை சேவிக்கின்றார்களாம். அந்த சமயத்திலே எம்பெருமான் எப்படி இருக்கிறான் என்றால் களிமலர் சேர் பொழிலரங்கத்து உரகமேறி. களிமலர் சேர் என்றால் மிகவும் அழகான புஷ்பங்கள் எல்லாம் மலர்ந்திருக்கும்படியான சோலைகளுடைய அந்த திருவரங்கத்திலே உரகமேறி என்றால், உரகம் என்னால்
அது பாம்பு, வடமொழியிலே உரகா என்கிற சொல்லுக்கு பாம்பு என்பது பொருள். களிமலர் சேர் பொழிலரங்கத்து உரகமேறி கண் வளரும் கடல் வண்ணர், அதிலே சயனித்துக் கொண்டிருக்கின்ற எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் கடல் வண்ணன். கடல் வண்ணன் என்றால் கடலை போன்ற நிறத்தை உடையவன் என்று சொல்லலாம், அல்லது கடலை போன்ற தன்மையை. கடல் என்பது மிகவும் ஆழமானது, கம்பீரமானது. அதே போல அதிலே சகல ஐஸ்வர்யங்களும் அதற்குள்ளே பொதிந்து கிடக்கிறது. அதே போல எம்பெருமானிடத்திலே எல்லாம் பொதிந்து கிடக்கின்றன என்றெல்லாம் நாம் சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் கீழ்ப்பாசுரத்திலே மணிவண்ணன் என்றார், இந்த பாசுரத்திலே கடல்வண்ணன் என்கிறார். அப்படி அந்த கடல் வண்ணர் களிமலர்சேரு பொழிலரங்கத்து உரகமேறி கண் வளரும் கடல் வண்ணர் கமலக் கண்ணும், அந்த தாமரை போன்ற திருக்கண்கள் என்ன, ஒளிமதிசேரு திருமுகமும் கண்டு கொண்டு, அவனுடைய மிகவும் பிரகாசமான திருமுக மண்டலம் என்ன, இவற்றையெல்லாம் கண்டுகொண்டு என் உள்ளமானது என்று கொலோ உருகுநாளை, என்றைக்கு நான் அவனை சேவிக்கப் போகிறேன், அவனை சேவித்து என்றைக்கு என்னுடைய உள்ளமானது உருகப் போகிறது என்று அப்படி ஆழ்வார் தம்முடைய திருவுள்ளத்திலே அந்த வேட்கையெல்லாம் இந்த பாசுரத்திலே வெளியிடுகின்றார். கீழ்ப்பாசுரத்திலே என்றைக்கு அவனை தலையாலே வணங்கப் போகிறேன், மலர்ச்சென்னி என்றுகொள் வணங்கு நாள் என்று சொன்னவர் இங்கே என்னுடைய உள்ளம் என்றுகொள் அவனை நினைத்து உருகு நாள் என்று இப்படி சொல்லுகிறார். இப்படி உயர்ந்தவனான பராத்பரனான எம்பெருமான் அடியவர்களுக்கு அருள் செய்வதற்காக ஒன்றோ இப்படி திருவரங்கம் பெரிய கோவிலே வந்து சயனித்திருக்கிறான். அவனை நான் என்றைக்கு போய் சேவிக்கப் போகிறேன், என்றைக்கு உருகப் போகிறேன் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். இந்த அனுபவம் இன்னமும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.